என்னோட கான்டாக்ட் நம்பர்ல எல்லாம் உன் போன்ல சேவா இருக்கு. அது ஏன் போன்ல சத்யான்னு வருது? சிம் எப்படி மாறுச்சு? எனக்கு தெரியாம சிம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியா? சாரி, அது என்னாலதான் நடந்திருக்கும். என் மொபைல்ல சார்ஜ் இல்லாதப்ப என்னோட சிம் எடுத்து உன்னோட மொபைல்ல போட்டு பேசினேன். அப்ப உன்னோட சிம்ம மட்டும் போட்டு பேசிட்டு திரும்பவும் என் சிம்ம மாத்திருக்கணும்ல. எதுக்கு உன்னோட சிம்ம ஏன் போன்ல இருக்கு? லேண்ட்லைன்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. அதே நம்பருக்கு நீ கூப்பிட்டுருக்க. நான் உன்னை தேடி வந்த டைமுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப சதீஷும் சங்கீதாவும் உன்னை பார்த்து தான் ஓடுனாங்களா? ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனது போய் போய் சொல்லிட்டு எங்க போன? சொல்லு அரவிந்த். நீ போய் சொல்லிட்டு போயிருக்க. என்னோட சிம்ம மாத்தி போட்டுட்டு வெளியில போயிருக்க. அந்த நேரம் பார்த்து தான் அந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஏரியால நீ நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த சங்கீதாவும் சதீஷும் உன்னை பார்த்து தான் பயந்து ஓடி இருக்காங்க. எனக்கு தெரியாம நீ ஏதோ பண்ற அரவிந்த், அப்படித்தானே? மறைக்காத அரவிந்த், இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. மரியாதையா சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு கேக்குறேன். ஆமா, 2 சிம்மையும் நான் தான் மாத்தினேன். அந்த சதீஷும் சங்கீதாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க தான் மாத்தினேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்ண போற? நீ பாட்டுக்கு ஓவரா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இப்பதான் கரெக்டா பேசுறேன். உனக்கு சந்தேகம் வந்தாச்சு. இதுக்கு மேல மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஓப்பனாவே சொல்லிடுறேனே. நான் ஒண்ணும் உனக்கு உதவி பண்ண வரல. நீ இங்க என்னென்ன பண்றன்னு உன் கூட இருந்தே பார்த்து காயத்ரி மேடத்துக்கு சொல்றதுக்காகத்தான் வந்த. என்ன பண்ண போற? உன்னோட நடவடிக்கையை மட்டும் இல்ல, நீ என்ன செஞ்சாலும் அத கூட இருந்தே கெடுத்து விடுறதுக்கும் சேர்த்துதான் என்ன காயத்ரி மேடம் அனுப்பி வச்சாங்க. என்ன அரவிந்த், நீ ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், டெபுட்டி கலெக்டர். நீ போய் ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ற? யார் தான் கிரிமினல் இல்ல? நான் கிரிமினல், நீ கிரிமினல், எல்லாருமே கிரிமினல் தான். மினிஸ்டர் என்னோட மாமா. எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே அவர்தான். அவருக்கு ஃப்ரெண்டு தான் காயத்ரி. அவங்களுக்காகத்தான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சேன். இப்பதான் தெரிஞ்சிருச்சே உன்னால என்ன பண்ண முடியும். என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். கொத்தவரங்க மாதிரி இருந்துகிட்டு உன்னை நீ பாதுகாத்துக்குவியா? உன்னோட கை காலை கட்டி போட்டு அந்த பேனர்ஜி கிட்ட ஒப்படைக்க போறேன். என் வேலையே அதான். ஒண்ணு தெரியுமா? பேனர்ஜி உன்னை தீத்து கட்ட ரெடி ஆயிட்டாரு. நீ ஜெயிக்க கூடாத. உன்னை ஒழிச்சு கட்ட போறோம். பாத்துடலாமா? நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு முக்கியமா மினிஸ்டர் முக்கியமானா எனக்கு என் மாமா மினிஸ்டர் தான் முக்கியம். அவர் காயத்ரி மேடத்துக்கு உதவி பண்ண சொல்லிருக்காரு. அதைத்தான் நான் செய்வேன். போதுமா? இப்போ உன்னை கட்டி போட்டாச்சுன்னா என்னோட வேலை முடிஞ்சது. வேண்டாம் அரவிந்த். என்ன வேண்டாம்? அரவிந்த் வேண்டாம். ஏய், என்ன வேண்டாம்? சொல்லிட்டேன். வேண்டாம் அரவிந்த், சொல்லிட்டே இருக்க. கிட்ட வராத.
சங்கீதா 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 வா வா உட்காரு. குடி. ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுக்கு போறதுக்கே பயமா இருக்கு சங்கீதா. பேனர்ஜியோட ஆளுங்க பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனால பொட்டி கடையில என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பசிக்குதா? பசியை விட தாகம் தான் அதிகமா இருந்தது. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இந்தா முதல்ல இந்த பழத்தையும் பிஸ்கட்டையும் சாப்பிடு. அப்பதான் கொஞ்சம் தெம்பு வரும். இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என் ஃபேமிலி தான். சென்னைக்கு போறதுதான் நல்லது. ஒண்ணு பண்ணலாம். ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சு இல்ல ஒரு ட்ரெயினை பிடிச்சு நம்ம சென்னைக்கு போயிடலாம். போலாம். ஆனா அங்க போனாலும் நம்ம உயிருக்கு என்ன உத்தரவாதம்? என்னை எப்படி அடிச்சு தூக்கி போட்டாங்க தெரியுமா? சென்னைக்கு போனாலும் நமக்கு எதுவும் நடக்காத தைரியம் வந்தா தான் நம்மளால போக முடியும். சென்னைக்கு போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம எப்படி சென்னைக்கு போக முடியும்? பேனர்ஜி இந்த ஊர்ல பெரிய செல்வா கூட இருக்கான். அதுவும் இல்லாம இந்த அரவிந்த் வேற கூடவே இருக்கான். அவங்க கண்ணில் படாம சாப்பாடு கூட வாங்க முடியல. எப்படி பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஷனுக்கு போக முடியும்? நம்ம ஊருக்கு போய் சேரணும்னா ஏதாவது ஒரு வண்டி வேணும். ஒரு ஐடியா. இந்த ஹைதராபாத்லயே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் சத்யா அக்கா தான். அவங்கள காண்டாக்ட் பண்றத தவிர வேற வழியே இல்ல. காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிரும். நம்ம நிலைமை என்ன, நமக்கு யார் யார் என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். அவங்களும் நம்மள தேடி தானே வந்திருக்காங்க. தூ நல்ல ஐடியா தான். ஆனா சத்தியம் எடுத்தாலும் நம்மள எப்படி காப்பாற்ற முடியும்? முடியும். அவங்க ரொம்ப புத்திசாலி, தைரியமானவங்க. தாசில்தாருங்கிற பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாங்க. என்ன? ஆனா அவங்கள சந்திக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கு. இந்த அரவிந்த் வேற அவங்க கூடவே இருக்கான். ஃபோன் பண்ணாலும் அவன் தான் எடுக்கிறான். எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. சத்யா அக்கா எதுக்கு அரவிந்த் கிட்ட போனை தரணும்? நிச்சயம் அரவிந்த் தான் அதுல ஏதோ பண்ணிருக்கான். அதெல்லாம் ரெண்டாவது. இப்ப எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே. வேற வழி இல்ல. நம்ம திரும்பவும் ரிஸ்க் எடுத்தா ஆகணும். மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போவோம். ஏய், என்ன விளையாடுறியா? அந்த ஏரியால தானே பேனர்ஜி ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரொம்ப ஜாக்கிரதையா போவோம். பேனர்ஜி ஆளுங்க கண்ணில் படாம ஹோட்டலுக்கு போயிடலாம். சத்யா மேடம் எது ரூம்ல தங்கி இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? ரிசப்ஷன்ல கேட்டா சொல்லிட்டு போறாங்க. நிச்சயம் அந்த அரவிந்த் கூட சத்யாக்கா தங்கியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ரிசப்ஷன்ல கேட்டு எந்த ரூம்ல இருக்கவங்களோ அங்க போய் பார்ப்போம். நம்ம ஹோட்டலுக்குள்ள போறது கொஞ்சம் ஆபத்து தான். ரிசப்ஷன்லயே இருந்தாதான் அந்த பேனர்ஜி ஆளுங்க வந்தாலும் தப்பிக்க முடியும். ரிசப்ஷன்ல இருந்தே சத்யா மேடத்தை வர சொல்லலாம். ஆளுங்க இருக்கிற இடத்துல இருந்தா தான் நமக்கு சேஃப்டி. சூப்பர், வா போலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல சதீஷ், இதெல்லாம் கஷ்டம் இல்ல. நீ இல்லாதப்போ கருவை வயித்துல சுமந்துக்கிட்டு சென்னையில நான் பட்டு பாடு இருக்கே, அதுக்கு பேர் தான் கஷ்டம். அந்த காயத்ரி உன்னை காட்டி பயமுறுத்தி என்னை என்னென்னமோ பேச வச்சுட்டாலே, அத பேசினப்பல நான் அசிங்கப்பட்டேன். அதுதான் கஷ்டம். சாரி சங்கீதா. இதுக்கே நீ வருத்தப்படுற? இப்ப நான் உன் கூட இருக்கேன். எனக்கு இதுவே போதும். உன் கூட இருக்கிறப்போ எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். உன் கூட இருக்கிறப்ப நான் செத்து போனாலும் சந்தோஷம்தான். நம்ம இந்த விஷயத்துல ஜெயிக்கிறோம் சங்கீதா.
Where is the lady? She came with me, no? I don't know, sir. Do you need any help? No, thanks. Can I make a call? Sure. ஹலோ காயத்ரி ஹியர். நான் அரவிந்த் பேசுறேன். என்ன அரவிந்த், லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றீங்க? சத்யாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நான் உங்களோட ஆளுங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. நான் அவளை ரூம்ல போட்டு அடைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவ என்ன அடிச்சு போட்டு ஓடிட்டா. வாட்? ஆமா மேடம். என்ன சொல்றீங்க அரவிந்த்? அவ ஒரு நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கா. அவ உங்களை அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாளா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சாரி. மனுஷனா நீ? ஒரு பொண்ணு உன்னை அடிச்சு போட்டுட்டு போயிருக்கா. என்ன ஆம்பளை நீ? அவளை அடிச்சு கட்டி போட முடியாதா? பட்டுன்னு என் கண்ணை குத்திட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? ஓ, வெக்கமா இல்ல உனக்கு? ஹலோ, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். என்ன அசிங்கப்படுத்துறீங்க? வேற என்னத்த பண்ணி தொலையிறது? சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ வெளியில போயிட்டா எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனை பண்ணிடுவா. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது நீங்க ஐடியா பண்ணுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். கிழிச்ச. சரி, நான் யோசிக்கணும்ல. லைன்ல வெயிட் பண்ணு. டார்லிங். ஓ, சொதப்பிட்டானே. என்ன டார்லிங், சத்யா தப்பிச்சிட்டாளா? ஆமா, அந்த அரவிந்த் நான் அனுப்பின ஆளுன்னு தெரிஞ்சு அவன் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிட்டா. இது தப்பாச்சு டார்லிங். இமிடியேட்டா பானர்ஜிக்கு ஃபோன் பண்ண. அவர் ஆள் வச்சு தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அது லேட் ஆகும் நம்பி. அதுக்கு முன்னாடி அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாலோ இல்லனா நமக்கு முந்தி அவ ஏதாவது பண்ணிட்டாலோ நமக்கு தான் பிரச்சனை ஆகும். இப்போ என்ன பண்ண போற டார்லிங்? அரவிந்த், லைன்ல இருக்கியா? இருக்கேன், சொல்லுங்க. அவ எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவா. நீ அவளுக்கு முந்திக்கணும். என்ன சொல்றீங்க? அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்ற. போய் சொல்றேன். அவ அவளோட ஹேண்ட்பேக், ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காளா? அவ தாசில்தாருங்கிறதுக்கு ஏதாவது ஐடி ப்ரூஃப் அவ வச்சிருக்காளா? இல்ல, எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போயிருக்கா. என் செல்போன் தான் எடுத்துட்டு போயிருக்கா. அதுவும் நல்லதுக்கு தான். நீ என்ன பண்ற? நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. நீ டெபுட்டி கலெக்டர், ஐஏஎஸ் கேடர். எந்த போலீஸா இருந்தாலும் ஒன்ன மதிச்சுதான் ஆகணும். நீ சொல்றதுதான் அங்க எடுப்படும். நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அங்க போய் சொல்லு. சரி, சொல்லுங்க. ஐடியாலாம் நல்லதா இருக்கு. நேத்தா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்காரு. இந்த கதையை நான் போலீஸ்ல சொன்னா கட்டாயம் நம்புவாங்க. நான் இப்பவே போய் சொல்றேன். சரி, இதையாவது உருப்படியா செய். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. கேன் ஐ ஹேவ் அ வேர்ட் வித் யூ? சார், தமிழ்ல பேசலாம். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். லாயர் பானர்ஜியோட ஆள் தான் நானு. ஓ, அப்படியா? ஆமா. வாங்க வாங்க. சொல்லுங்க. சார், நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன். என் பக்கத்து ரூம்ல இருந்த லேடி என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. இது வேற விஷயம் சார். அவங்க என்ன மாட்டி விடுறதுக்காக சில பல விஷயங்களை பண்றாங்க. அதை தடுக்க நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? சார், பிரகாஷை பார்க்கணும். போய் பாருங்க. தேங்க்யூ போங்க, சார். போய் திறந்து விடுங்க.
பிரகாஷ், எப்படிடா இருக்க? இப்ப என்னடா கிடைச்சிருக்கு? வீடியோ ஆதாரமா இல்ல நேரடி ஆதாரமா? டேய், என்னடா இப்படி பேசுற? முடியலடா, விட்டுறா. அதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, வெளியே வந்து சித்திரவதை படணுமா? ஒரு மனுஷன் வேதனை தாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க. இல்லடா, அது வந்து எங்களால. போதும், என்னால முடியல. தனியா நிக்கிறேன். என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு சத்யா தனியாளா மொழி தெரியாத ஊர்ல தவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க யாரையும் சப்போர்ட் பண்ணுங்க, கை தூக்கி விடுங்கன்னு நான் கேட்கல. என் வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த ஜென்மத்திலையும் செஞ்ச பாவத்துக்கு சத்யாவும் வேதனை அனுபவிக்கிறா. இருக்கிற மன கஷ்டம் போதும். இதுக்கு மேலே வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். டேய், காயத்ரி இப்ப என்ன பழி போட்டு அனுப்பிச்சிருக்கா? அத சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட ஏன் வர? நேரா எஸ்ஐ கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்களால நான் பட்ட வேதனை எல்லாம் பத்தாதுன்னு நினைச்சியா? தூக்குல வேணா போட்டுருங்க. ஆனா ஒரு விஷயம், என்ன தனியா தூக்குல போட்டுறாதீங்க. சத்தியவை சேர்த்து கொண்டுடுங்க. பாவண்டாவ உங்க டார்ச்சர்லாம் தாங்க முடியாம தனியா இருந்து அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். 2 பேரையும் சேர்த்து கொண்டுட்டா நாங்க இருந்து சுவடே இருக்காது. நீங்க நிம்மதியா இருக்கலாம். டேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? சத்தியமா நான் அப்படிப்பட்ட எண்ணத்துல வரலடா. வேற எந்த நோக்கத்தோடவும் நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. கொல்லாதடா, கஷ்டமா இருக்கு. உன் தரப்புலயும் நியாயம் இருக்குன்னு நினைச்சுதானே நான் வந்திருக்கேன். என்ன திடீர்னு ஞான உதயம்? வர வழியில ஏதாவது போதி மரத்தை கிராஸ் பண்ணிட்டு வந்தியா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே எம்எல்ஏ பழைய போட்டீங்க. இப்ப என்ன வந்துச்சு? ஏய், அந்த காயத்ரி எவ்வளவு கெட்டவன் எனக்கு தெரியும்டா. ஆனாலும் ஒரு பொண்ணு தான் வாயாலே தான் கெட்டதுக்கு காரணம் இவன் தான் சொன்னதை கேட்டதுக்கு பிறகும் எங்களால நம்பாம இருக்க முடியலடா. ஏய், எந்த ஒரு பொண்ணும் நிச்சயம் இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான்னு நானும் அப்பாவும் நம்பணும்டா. ஆனா இப்பதான் அந்த காயத்ரி ஒரு பொண்ணை இந்த விஷயத்துல கூட பொய் சொல்ல வச்சிருப்பாலும் டவுட் வருதுடா. ஆமாண்டா, நான் மோனியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்ப காயத்ரி நம்பிக்கிட்டு பேசுறதை கேட்டேன். அவ பேசுனதை முழுசா கேட்கலனாலும் கேட்ட வரைக்கும் இது அவதான் செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு டவுட் வந்தது. நம்ம மோனி குட்டி வேற கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டடா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கேப்பா, சித்தப்பாவை ஏன் நம்பலன்னு கேட்டாடா. அப்பதான்டா நான் செஞ்ச தப்பே எனக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. மோனி அப்படி சொன்னா? ஆமாண்டா, குழந்தைங்களுக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சித்தப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட குழந்தைய கூட நம்ம இருந்திருக்கலாமோன்னு தோணுதுடா. பெரியவங்களாயிட்டோமே, மனசு லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம முட்டாளாவே ஆகிறோம். பாக்குறதையும் கேட்கறதையும் வச்சு எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் உன்னை நம்புறாங்க. மோனி குட்டியும் நம்புறா, சத்யாவோட அம்மாவும் நம்புறாங்க. ஏன்னா பெண்கள் எப்போதுமே மனசால மனுஷங்களை பாக்குறாங்க. ஆம்பளைங்க நாங்க தான் சந்தேகப்பட்டோம். ஏன்னா ஆம்பளைனா தப்பு பண்ணுவான்னு டிஃபால்ட்டா எங்க மனசு நம்புது. மனசு தாங்கலடா. தம்பி மேல வீணா பழி சொல்லிட்டோமேன்னு மனசு பதறிட்டே இருந்துச்சு. வீட்டுல அப்பா கிட்ட உன்னை பார்க்க போறேன்னு சொன்னப்போ கூட அவர் எதுவுமே சொல்லல. அவருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் போன்னு விட்டுட்டாரு. பிரகாஷ், சாரிடா. மோனிக்கு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்னா கூட்டு வந்தா படிப்பு கேட்டு போவோன்னு கூட்டு வரல. சத்யா மேடம் தான் கால் பண்றாங்க. ஹலோ மேடம், சத்யா மேடம் தான் பேசுறதா? நான் சத்யா தான் சார் பேசுறேன். சார் ஸ்பீக்கர்ல போடுங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். சங்கீதாவையும் சதீஷையும் பார்த்துட்டேன் சார். என்னது, சதீஷ் அப்ப உயிரோட தான் இருக்கானா? ஆமா சார். சார், நான் சொல்ல போறது அதிர்ச்சியான சம்பவம். சந்தோஷமான விஷயமும் இருக்கு. பிரகாஷ் கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? பிரகாஷ் பக்கத்துல தான் இருக்காரு. போன் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். இதோ கொடுக்குறேன் மேடம். சத்யா, இப்படி கூட பிரச்சனை இல்லையே. பிரகாஷ், ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். 4 தலைமுறை பார்த்தாச்சு.
கலிங்கப்பட்டி டாஸ்மார்க் வாசல்ல வந்து உட்கார்ந்தாங்க வைகோவோட தாயார் மாரியம்மா. எம்ஜிஆரால வளர்க்கப்பட்ட ஜெயலலிதா 16 அடி பாஞ்சாங்க. ஏன் கள்ளத்தனமா காய்ச்சி குடிக்கிறீங்க, அரசு அங்கீகாரம் பெற்று காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த பெருந்தவறுக்கு அடித்தளமிட்டவர் தான் கருணாநிதி. 13 வருஷத்துல எவ்வளவு பாவ பணம்